அனைவருக்கும் வணக்கம். 1 to 9க்கு ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கான டைம் டேபிள் குடுத்துருக்காங்க. முழாண்டு தேர்வுக்கான டைம் டேபிள் குடுத்துருக்காங்க. அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளுக்கு 1 முதல் 9ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 2025, 26 அகாடமிக் இயருக்கான ஆனுவல் டைம் டேபிள் குடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் 1 to 5க்கு குடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 6 to 9க்கு வந்து குடுத்துருக்காங்க. ஏன்னா ஆல்ரெடி 11க்கு பார்த்தீங்கன்னா இப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸ் வந்து நடக்கிறப்பே ஆஃப்டர்நூன் வந்து ஆனுவல் எக்ஸாம்ஸ் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 6ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. 1 to 5க்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6 வந்து ஸ்டார்ட் ஆகுது. எண்டு முடியுது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 16 க்ளோஸ் ஆகுது. சரிங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 and 5க்கு தமிழ் எக்ஸாம் 6ஆம் தேதி. அதுக்கடுத்து 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னா விருப்ப மொழிப்பாடம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1 to 3 வரைக்கும் தமிழ். அதுக்கடுத்து 4 and 5 பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு. அதுக்கடுத்து 9ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா 1 to 3 வரைக்கும் விருப்ப மொழிப்பாடம். அதுக்கடுத்து 4 and 5க்கு வந்து கணிதம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1 to 3 வரைக்கும் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. 4 and 5 வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸு. அதுக்கடுத்து 16ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 1 to 3 வரைக்கும் மேக்ஸு. அதுக்கடுத்து சோசியல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 4 and 5க்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 1 to 5க்கான டைம் டேபிள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 6 to 9th. ஸோ 6 to 9க்கு எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா 6த்துக்கு வந்து மார்னிங்கு, 7த்துக்கு வந்து ஆஃப்டர்நூன். அதே மாதிரி 8த்துக்கு வந்து மார்னிங்கு, 9த்துக்கு வந்து ஆஃப்டர்நூன் கொடுத்துருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 4:30. மார்னிங் நடந்துச்சுன்னா 10லேருந்து 12 வரைக்கும். 6த்துக்கு வந்து 12, ஏன்னா 2 மணி நேரம். இதில் ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 ஸ்டார்ட் ஆகிடுது இவங்களுக்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே தமிழ் எக்ஸாமு. அதுக்கடுத்து 6ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா விருப்ப மொழிப்பாடம். ஸோ எல்லாத்துக்குமே பிற்பகல் 2லேருந்து 4:30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எல்லாத்துக்கும் கிடையாது. 6த்துக்கு வந்து இங்கிலீஷு, 7த்துக்கு வந்து மேக்ஸு, 8த்துக்கு வந்து இங்கிலீஷு, 9த்துக்கு மேக்ஸு. ஸோ 7th and 9த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸு. அதுக்கடுத்து 6த்துக்கும் 8த்துக்கும் இங்கிலீஷ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து புதன்கிழமை 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே உடற்கல்வி கொடுத்துருக்காங்க. 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6த்துக்கு வந்து மேக்ஸு, 7த்துக்கு இங்கிலீஷு, 8த்துக்கு மேக்ஸு, 9த்துக்கு இங்கிலீஷு. சரிங்களா? 7th and 9th இங்கிலீஷு, 6th 8th மேக்ஸு. அதுக்கடுத்து 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா 6த்துக்கு சயின்ஸு, 7த்துக்கு சோசியல் சயின்ஸு, 8த்துக்கு சயின்ஸு, 9த்துக்கு சோசியல் சயின்ஸு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 7த்துக்கு 9த்துக்கும் சோஷியலு, 6த்துக்கும் 8த்துக்கும் சயின்ஸு. லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 16ஆம் தேதி எக்ஸாம்ஸ் வந்து முடியுது எல்லாத்துக்குமே காமனாக. சமூக அறிவியல் பார்த்தீங்கன்னா 6த்துக்கு வந்து சமூக அறிவியல். அதுக்கடுத்து 7த்துக்கு வந்து அறிவியல், 8த்துக்கு வந்து சமூக அறிவியல். அதுக்கடுத்து 9த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல். சரிங்களா? 7த்துக்கும் 9த்துக்கும் ஒரே மாதிரியான சப்ஜெக்ட்டு. அதுக்கடுத்து 6த்துக்கும் 8த்துக்கும் சேம் சப்ஜெக்ட் சமூக அறிவியல். ஸோ இதுதான் எக்ஸாம்ஸ்க்கான ஷெடியூலு. லாஸ்ட் எக்ஸாம் டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 14ஆம் தேதி வரை நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து எல்லாமே முடியுது. அதுலேருந்து நமக்கு வந்து ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கான லீவு, முழாண்டு பரீட்சை முடிஞ்சு லீவ் வந்து நமக்கு வந்து விட்டுருவாங்க. ஸோ லீவு என்னையிலேருந்து என்னை வரைக்கும் அப்படிங்கிற டேட்டை நமக்கு அடுத்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லா டிஸ்ட்ரிக்டும் இதே டைம் டேபிள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. தேங்க்யூ ஆல்.